வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நண்டு ஃப்ரை பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கடாய் வச்சிருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் நண்டு 1 கிலோ நண்டு நான் இங்கே வச்சிருக்கேன். அதை ஆஞ்சி முடித்தோடனே ஒரு 3/4 கிலோ நண்டு தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த தோல் அந்த ஓடு அதெல்லாம் போயிட்டு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு, அதுக்கப்புறம் மிளகு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன். இது எல்லாம் கொஞ்சம் நம்ம வறுத்துக்கலாம். இது பாருங்க, நம்ம நல்லா இது வறுத்து செஞ்சோம் அப்படின்னா செட்டிநாட்டு ஸ்டைலில் நம்ம இது வறுக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டு முழுசாகவே இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வறுத்த மசாலா, அதாவது சோம்பு, ஜீரகம், மிளகு. எப்பவுமே நம்ம இந்த மசாலா கொஞ்சம் அரைச்சி செய்யும் போது நல்ல வாசனையாக இருக்கும். எந்த பொருள் நம்ம மீன் வறுத்தாலும் சரி, நண்டு வறுத்தாலும் சரி, அதுக்கு சேர்க்குற மசாலாவை நம்ம வறுத்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் இந்த வெறும் மிளகாத்தூளை இதில் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இது பச்சரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன், உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம நண்டு மேலே இந்த மசாலாலாம் தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். பாருங்க, இந்த பாத்திரத்தில் இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பாருங்க, இப்படி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. இப்போ இதில் இந்த கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. பாருங்க, நான் நண்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்பயுமே நண்டு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா க்ளீன் பண்ண உடனே நம்ம செஞ்சிடணும். இப்போ இன்னைக்கு வறுக்க போகிறது செட்டிநாட்டு ஸ்டைலில் தான் நான் வறுக்க போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இப்போ மசாலாவை நம்ம நண்டில் கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் கொஞ்சம் இந்த காலெல்லாம் இருக்கிற அளவுக்கு நண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலா நல்லா தடவிக்கங்க. இப்படி தடவி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சிடலாம். பாருங்க, எப்பவுமே இந்த ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தையில நமக்கு நண்டு சூப்பராக கிடைக்கும். கடல் நண்டாகட்டும் இல்லை வயல் நண்டாகட்டும் சூப்பராக கிடைக்கும். இந்த சீசனில் தான் நம்ம நண்டு அதிகமாக சாப்பிடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மழைக்காலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனிக்காலம். இந்த மாதிரி சீசன் வரும்போது நிறைய பேருக்கு காய்ச்சல் வரும், 2வது ஜலதோஷம் வரும். இந்த மாதிரி ஜலதோஷம் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நண்டை பாருங்க, சூப்பராக அந்த மசாலா தடவி வச்சிருக்கேன். நல்லா இதில் ஒட்டி இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பச்சரிசி, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்துருக்கிற தொட்டு நல்லா ஒட்டியிருக்கு. இது கொஞ்சம் காரசாரமாக செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டோம். பாருங்க, நண்டு நம்ம மசாலாலாம் தடவி 10 நிமிஷம் ஊற வச்சுட்டோம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம மசாலா அரைச்ச அந்த பாத்திரத்திலேயே எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொரிக்கிற அளவுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம நண்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு சைடு வெந்த உடனே நம்ம அடுத்த சைடு இப்படி திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் முழுகிற அளவுக்கு வேக விட்டு எடுக்கணும். பாருங்க, சூப்பராக நண்டு வெந்துருச்சு. வெந்துருச்சு அப்படின்னா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நண்டு நல்லா வெந்துருச்சு அப்படின்றதுக்கு அடையாளம் இந்த மாதிரி சிகப்பாக கலர் மாறிடும். நண்டு வெந்தாலே நல்ல கலர் மாறிடும். பாருங்க, சூப்பரான நண்டு வறுவல் செஞ்சிருக்கிறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.